மத்திய அரசு சமீபத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட பெயரை மாற்ற போகிறாங்க. அந்த திட்டத்தில் சில மாறுதல்கள் கொண்டு வர போகிறாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அந்த திட்டத்தில் முக்கியமான 5 மாறுதல்கள் வரப்போகுது. அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். விபிஜி ராம்ஜி இதுதான் இந்த எம்ஜிஎன்ஆர்இஜிஏ இருக்கு இல்லையா, இதோட புதிய பேர். அதாவது விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன் கிராமின். இதான் விபிஜி ராம்ஜி அப்படிங்கிறதோட அப்ரிவேஷன். இந்த ஆக்டை பார்த்தீங்க அப்படின்னா புஜ்ஜபாபு ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் அப்படின்னு மாற்ற போகிறாங்க. இந்த விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா டெவலப்டு இந்தியா அப்படிங்கிற மீனிங். 2047 இதோட டார்கெட்டட் இயர். அதாவது இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 100 வருஷம் ஆகுது இல்லையா, அதுக்குள்ளே இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற்றுறதுக்காக விக்ஷித் பாரத் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. சரி, இப்போ இந்த ஸ்கீமுக்கு வருவோம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா முக்கியமான 5 மாற்றங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு, வேலை நாட்களை 100லிருந்து 125 உயர்த்தியிருக்காங்க. ரெண்டாவது, ஃபண்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி 90:10 இருந்துச்சு. 90% மத்திய அரசு, 10% மாநில அரசு. இப்போ 60:40, 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி சம்பளம் 15 நாளைக்கு ஒருக்கா கொடுத்தாங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் வேஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மினிமமாக 240 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஞ்சாவது, இதுதான் முக்கியமானது, பழைய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் அந்த திட்டத்தை இத்தனை நாள் நிறுத்தி வைங்கன்னு சொல்லவே இல்லை. பட் இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா விவசாய காலங்கள், அதாவது விவசாய உற்பத்தி பீக்கில் இருக்கும்ல, விவசாய உற்பத்தி காலம் இல்லை விதைக்கிற காலம், அறுவடை காலம், அந்த மாதிரி நாட்களில் 60 நாட்கள் இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை நிப்பாட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் முக்கியமான 5 மாற்றங்கள். நன்றி.